அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் யாரை பற்றி பார்க்க போறோம்னா, பழகுவதற்கு இனிமையானவங்க, அடிக்கடி மாறாம ஒரே விதமாக வாழ்க்கையை வாழ விருப்பமுடைய நபர்னு சொல்லலாம். பெரிய மாற்றத்தை விரும்பி வரவேற்க மாட்டாங்க. இவங்க கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ எப்போதுமே மாட்டாங்க. வாழ்க்கையை பிரச்சனை கண்டு தயங்கி தள்ளி போடாம அப்போதைக்கு அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு, இந்த மே மாதத்தில் நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபராசி நண்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, எந்த ஒரு பரிகாரம் செய்தால் சுப காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறுங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக உங்கள் ராசி அமைந்திருப்பதால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நுண்கலைகளை அதிக ஈடுபாடு இருக்கும். மேலும் மற்ற கிரக அமைப்புகளுக்கு சிறப்பாக அமைந்திருப்பதால் கலையுலகில் நீங்கள் கொடி கட்டி பிறப்பீங்க. அதே போல் நண்பர்களிடம் சுமூகமாக பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதில் விட்டு சொல்ல மாட்டீங்க. மேலும் உங்களுக்கு சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவர்களாக தான் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோசனம் எதிர்பாராமல் உதவி செய்யக்கூடிய தன்மை இருக்குது. சண்டையை கண்டா அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு கோபம் வந்தால் அடைக்கொள்ள முடியாதுங்க. சின்ன பின்னமாக்கிட்டு தான் தயங்க மாட்டீங்க. அதே போல் திருமண விஷயத்தில் ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. திருமணமானதும் தம்பதிகள் ஒற்றுமையோடு அன்போடு பழகி மன வாழ்க்கை நன்றாக உங்களுக்கு அனுபவிக்க தெரியும். மேலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா, கன்னி ராசிலோ மகர ராசிலோ பிறந்தவங்க ஜோடி சேர்ந்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கை சிறப்பாக அமைங்க. சிம்மம் கும்பம் ராசியில் பிறந்தவர்களை சேர்க்காமல் இருப்பது நல்லது. அதே போல் சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரனாக சந்திரன் உச்சமாகவும் இருப்பதால் உங்களுக்கு மன வாழ்க்கை பொறுத்தவரை சுவைப்பதில் ரொம்ப கவனமாக இருப்பதும் நல்லது. அதே போல் இந்த நேரத்தில் கிரகநிலை அமைப்பில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மே மாதம் பொறுத்தவரை ரிஷப ராசி நண்பர்களுடைய ஒரு சவாலான அதே சமயம் பார்த்தீங்கன்னா சாதகமான திருப்பங்கள் நிறைந்த மாதமாக அமைய போகுது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோ அறிவுக்கு அதிபதியான புதனோ சஞ்சாரமாக இருப்பதால் உங்கள் பொருளாதார நிலையில் அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகுது. கிரகங்களின் இந்த ஆட்டம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ரகசியத்தை ஒழித்து வச்சிருக்குன்னு சொல்ல போகிறேங்க. அந்த வகையில் இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, புதன் மேஷ ராசியில் சஞ்சரிப்பது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரைய ஸ்தானத்தை பாதிக்குது. இதனால் தேவையற்ற மருத்துவ செலவு இல்லைன்னா எதிர்பாராத பயண செலவுகளை ஏற்படுத்தலாம். வேலையில் இருந்தீங்கன்னா பணி சுமை அதிகரிக்கக்கூடும். இருந்தாலும் மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரியன் புதனின் நகர்வுகள் தொழிலில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். கூட்டு வியாபாரம் செய்தீங்கன்னா ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. அதே போல் இந்த நேரத்தில் செவ்வாயின் பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தில் விழுவதால் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. குறிப்பாக வாழ்க்கை துணையோடு பேசும்போது நிதானமாக இருங்க. பேச்சில் கனிவை கடைபிடிப்பது நல்லது. உறவுகளை விரிசல் ஏற்படாமல் இது தடுத்துடுங்க. சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் மாத இறுதியில் சாதகமாக முடியும். அதே போல் புதன் பயிற்சியில் தாக்கத்தில் நரம்பு சம்பந்தமான உபாதைகளோ இல்லைனா தூக்கமின்மை பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். பழைய நோய்கள் மீண்டும் தலை தூக்க வாய்ப்பிற்கு. உணவு விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாட்டு அவசியம். தியானம் மற்றும் யோகா செய்வது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்குங்க. அதே போல் புதனின் பெயர்ச்சியால் தாக்கத்தில் ரிஷப ராசினருக்கு ஆரோக்கியத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. நரம்பு மண்டலம் தொடர்பான சிறு உபாதைகள் இல்லைனா நள்ளிரவு சரியாக தூக்க வராமல் தவிர்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா பிரச்சனையை எட்டி பார்க்கலாம். இதற்காகவே குணமான நினைச்ச பழைய நோய்கள் மீண்டும் தலை தூக்கி ஒரு வழி செய்யக்கூடுங்க. நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்க தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுவது இப்போதைக்கு நல்லது. செரிமான மண்டல பலவீனமடைய வாய்ப்பு இருப்பதால் எண்ணெய் பலகாரங்களை தவிர்ப்பது உங்களுக்கு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே போல் தேவையற்ற சிந்தனைகளை ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்க தினமும் நீங்கள் குறைந்தபட்சம்
15 நிமிடம் தியானம் இல்லைன்னா எளிய யோகாசனங்களை செய்வது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி தரும். மாதத்தின் முற்பகுதியில் மனக்குழப்பம் இல்லைன்னா கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இதனால் படித்த விஷயங்களை நினைவில் வைப்பதில் சிறு சிரமங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தலாம். மேலும் ரிஷப ராசினர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பொறுத்தவரை உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தருங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் முனைப்போடு செயல்படுத்துவீங்க. உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் இதற்கு 9, 10ஆம் அதிபதி சனியின் பார்வை உள்ளது. வேகமும் விவேகமும் இனி அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருடல் மனவேதனை இனி மாறும். வீடு, மன, நிலம், வாகனம் வாங்கக்கூடிய அவசிய தேவைகளுக்கு கடன் கிடைக்குங்க. வெளிநாட்டு வேலை, அரசு வேலை முயற்சி வெற்றியாக மாறும். இதுவரை எந்த வேலைக்கு போகாமல் இருந்தால் கூட கிடைத்த வேலைக்கு செல்வீங்க. தொழில் எதிரிகள் உங்களை கண்டு விலகிடுவாங்க. வீடு மாற்றம் இல்லைன்னா வேலை மாற்றம் செய்யக்கூடிய நேரமாக அமையுது. புதிய வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்புன்னு விரும்பிய மாற்றங்கள் உண்டுங்க. இடமாற்ற சிந்தனை மேலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல சிந்தித்து செயல்படுவது நல்லது. பயண அலைச்சலால் சிறு சிறு உடல் உபாதைகள் தோன்றி மறையலாம். தினமும் பார்த்திங்கன்னா பட்சிகளுக்கு உணவிடுவது சிறந்த ஒரு பரிகாரமாகவும் அமையும். மேலும் ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்திங்கன்னா கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள்ல அமைஞ்சிருக்கு. கிரகநிலை அமைப்பு பொறுத்தவரை ராசியில் சுக்கிரனும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவும், சுகஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், தொழில்ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாய், சனி, அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன், புதன் கிரகநிலை அமைப்பால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் முழுவதும் கொடுத்த வாக்கிற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா முயற்சி செய்த அளவுக்கு வெற்றியும், ஆனால் நினைத்த இடத்துக்கு வர தடைகள்னு அனைத்தும் இனி மாறப்போகுது. முயற்சிகளை 2 மடங்காக்குங்க. வெற்றிகள் உங்களை நிச்சயம் தேடி வரும். அதே போல் உங்கள் பொன்னான நேரத்தை அடுத்தவருக்காக வீணாக்காதீங்க. அடுத்தவரை பற்றி பேசாவிட்டாலும் நீங்கள் கூறியதாக சிலர் இந்த நேரத்தில் பற்ற வைக்க வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வாழ்க்கை துணையோடு உறவு சிறப்பாக அமையும். உடல் நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. வாகனங்களை கையாளும் போது எச்சரிக்கையாக இருங்க. புதிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்கணும். தந்தையோடு உறவு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை செய்யும் இடத்துல நல்ல பெயர் கிடைக்குங்க. சிலருக்கு உத்தியோக உயர்வு உண்டு. தொழில் செய்தீங்கன்னா பொன்னான காலமாக அமையும். தொழில் செய்பவங்களுக்கு உங்கள் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய காலமாக இருக்குது. மிகவும் லாபகரமான முதலீடுகளை செய்வீங்க. தூங்கும் போகும் முன்னாடி எந்த விதமான யோசனைகளும் வேண்டாம். ஏதேனும் பயணம் செய்ய நேர்ந்தால் சரியாக திட்டமிட்டு கொள்வது நல்லது. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருந்தாலும் உடல்நலம் ஒத்துழைக்காமல் போகலாம். சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் கவனமாக இருங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கும். பொறுமையாக கையாள்வதன் மூலம் பெரிய பிரச்சனை எதுவும் நீங்கள் ஏற்படுத்தாமல் தவிர்த்துக்கலாம். ரொம்ப பொறுமையாக செயல்பட வேண்டிய காலம் தாங்க இது. மாணவர்கள் கல்வி சம்பந்தமான விஷயங்களை சிறிது முயற்சி தேவை. பெண்களுக்கு வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்பு உண்டு. தாய் வழி உறவினர்களோடு கருத்து மோதல்கள் ஏற்பட மறையும். முன்னோர்கள் வழிபாடு ரொம்பவே முக்கியமானதாக இருக்குங்க. மேலும் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயரும் பெறுவீங்க. அதே நேரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கடவுள் பக்தி இனி அதிகரிக்கும். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் வாக்கு வன்மையால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவு உண்டாகலாம். அடுத்தவர் குறைவதை தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல் மிருகசீரிசம் 1, 2 பாதங்களில் உள்ளவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்தவரை குடுக்கல் வாங்கல, சொத்து வாங்குவது ஆகியவற்றில் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மறைமுக பிரச்சனைகள் தீரும். தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுபறியாகவும் இருக்கலாம். மேலும் இந்த நேரம் பொறுத்தவரை ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகார முறை என்னன்னா அம்பாளுக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டியதுதாங்க. வயதான தம்பதிகளிடம் ஆசீர்வாதம் பெறுங்க. எல்லா காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். மேலும் செய்யக்கூடிய தொழிலில் சிறப்பாக அமைய பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் முடிந்தால் அன்னதானம் வழங்குவது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் துர்க்கை அம்மனுக்கு வியாழக்கிழமை நாளில் எலுமிச்சை பழத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தடைகள் விளங்கும்.
அதிர்ஷ்ட கிழமையாக திங்கள் வியாழன் அமைந்திருக்கு. சந்திராஷ்டம தினங்களாக 6, 7 அமைய போகுது. மேலும் அதிர்ஷ்ட தினங்களாக மே 21, 22, 23 காத்திருக்கு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ரிஷபராசி நண்பராக இருந்தீங்கன்னா எந்த நட்சத்திரக்காரன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்குன்னா ஓம் சரவணபவா போற்றி எனும் மந்திரத்தையும் கூடவே கமெண்ட் பண்ணுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்.